அங்கே பர்மிஷன் வந்தோடனே ரிலையன்ஸில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ வெளிநாட்டிலலாம் இல்லை, ரிலையன்ஸ்டே இருக்குது. அங்கேருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதானே. இதுக்கும் ஈரான் ஈராக் போருக்கும் என்ன மனசு தானே. 40 விழுக்காடு இந்த எரிபொருள் இறக்குமதி அப்படிங்கிறது நமக்கு அந்த என்னது பர்கை கத்தார் குவைத்திலேருந்து மட்டுமே வருதுங்கிறாங்களே அதை பற்றி. அதெல்லாம் சரி சார், இப்போ இவனை தட்டுங்களேன். உங்களுக்கு கேட்டீங்க சொல்யூஷனு. ம். இப்போ குவைத்திலும் வர முடியல, கையில் இங்கே இருக்குது இல்லை, ஆத்திரம் அவசரத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கிங்களேன். சரி, எத்தனை நாள் சரி செய்வீங்க இதை? எத்தனை நாள் ஈடுகட்டுவீங்க எப்படி? என்னது பர்மனெண்ட்டாக ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குங்க, ரிஃபைனரி யூஸ் பண்ணுங்க, 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போர் அடிச்சிடும். ட்ரம்ப்புக்கு வேறு ஏதாவது போருக்கு போயிடுவார். ட்ரம்ப்பு எதையும் 3 மாதத்துக்கு மேலே பண்ணது கிடையாது. 3 மாதத்துக்கு ஈரான் போட்ட குண்டு போருன்னு போயிடுவார். திரும்பி அங்கேருந்து வாங்கிக்கோங்க. சொல்யூஷன் கைக்கு மேலே இருக்குல்ல. அப்போ ஈஸியான விஷயந்தான். நான் சொல்கிறது தப்புன்னா சொல்லுங்கள். ரிலையன்ஸுக்கு அங்கே பம்ப் இல்லை, ரிலையன்ஸுக்கு ரிஃபைனரி இல்லை, ரேஷன் சாஃப்ட்டுக்கு ரிஃபைனரி இல்லைன்னு சொல்லுங்களேன். நான் வேணால் இருக்குதுன்னு காட்டுறேன். அவங்க பேலன்ஸ் ஷீட்லேருந்தே எவ்வளோ எடுத்துன்னு ரிலையன்ஸ் கொடுத்த கணக்குலேருந்தே, அவங்க பப்ளிஷ் பண்ண பேலன்ஸ் ஷீட்லேருந்தே எவ்வளோ எடுக்க முடியும் நானே கணக்கு போட்டு காட்டுறேன். என்னால் மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்லேருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்னா, ஒரு நாட்டின் பிரதமராலையும் கச்சா எண்ணெய் மினிஸ்டர்னாலையும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? ஸோ இப்போ இந்த பிரச்சனை இப்போ ஊடகங்களில் பூதாகரப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஈரான் போருக்கு இதுக்கு தொடர்பே அப்படி இல்லை. இல்லை, போர்லாம் தொடர்பு இருக்குங்க. பட் சொல்யூஷன் கொடுக்கணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. நாங்கள் அதை பிடுங்கி கொடுத்துருப்போம்னு சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி பண்ணியிருக்கோம். மக்கள் ஏன்னா எங்களுக்கு எப்போதும் மக்கள் தான் முக்கியம். இல்லை, நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு பொதுவான ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை நடக்கும்போது இப்பயும் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு நான் தான் மோடி காங்கிரஸ் எதிர்ப்பே சொல்லையா. ரிலையன்ஸில் வாங்குற எண்ணெயை எடுத்து என்ன கூடியான்னு தானே கேட்குறேன். உன்கிட்ட இல்லை, நீ சவுதியிலேருந்து வாங்கிட்டு இருந்தே இல்லை. இப்போ இவன் தான் வச்சுருக்கானே, அதை கூட நம்ம ஊரில் தானே இருக்குது, திருப்பி விட. அவன் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்புறத இங்கே திருப்பி விட்டா குறைஞ்சி போயிடுவீங்களா? இப்போ இது அம்பானி நினைச்சா முடியும். அம்பானி என்ன நினைக்குது? கார்மெண்ட் நினைக்குது. நீங்கள் கார்மெண்ட் பெருசா, அம்பானி பெருசா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அம்பானி தான் பிரைவேட் இவ்வளோ பெரிய ஒரு முதலாளியை நினைச்சா நாட்டுடன் சார். இந்திரா காந்தி பேங்கை நேஷ்னலைஸ் பண்ணலையா? டாட்டாவை அன்றைக்கி, டாட்டா பெரிய ஆள் தானே, டாட்டா எடுத்து ஏர் இந்தியாவை நாங்கள் நேஷ்னலைஸ் பண்ணலையா? ஏன்னா நீங்கள் ஒரு தலைவங்கிற மனசாட்சி இருந்தால் பண்ணலாம். நீங்கள் அவர்கிட்ட உதவியாக வாங்கிட்டீங்கன்னா பண்ண முடியாது. ராகுல் காந்தியாக இருந்தால் பண்ணியிருப்பார். அவங்க பாட்டி இந்திரா காந்தி மாதிரி. ஆமாம்.